கணக்குங்க டிஎன்பிசி குரூப்பில் கேட்கக்கூடிய புள்ளியில் கேட்கக்கூடிய கணக்குங்க 4, 6, 10, 13, 17 சராசரி அப்படி என்னங்க மீன்னு இங்கிலீஷில் அர்த்தம். இந்த கொடுத்த நம்பர் அப்படியே வரிசையாக 4 + 6 + 10 + 13 + 17 மொத்தம் எத்தனை நம்பருக்கு இது பாருங்கள் 1 2 3 4 5ஆல் வகுக்கணும். அந்த நம்பருங்கெலாம் கூட்டி எத்தனை நம்பருக்கு வகுக்கணும் 50/5 1 5 5 15 50. அப்போ சராசரி எவ்வளோ 10 தான். சராசரி கண்டுபிடிக்கிறது ஈஸி இல்லைங்களா. மீடியன் பார்க்கலாம். அடுத்தது 2 12 10 20 5 இடைநிலை மீடியன் என்னன்னு கேட்டு 4 ஆக்ஷனு கொடுத்தது. ஏறு வரிசைலாம் எழுதணும் இல்லை இறங்கு வரிசை நம்பர்லாம் எழுதணும். நான் ஏறு வரிசையில் எழுதுகிறேன் 2, அதுக்கடுத்தது 5, அதுக்கடுத்தது 10, அதுக்கடுத்து 12 20. இது 5 நம்பர் ஒற்றைப்படை நம்பராக இருக்குதுன்னா இந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2 விட்டு 10 தான் நமக்கு என்னது இடைநிலை. அப்போ ஆக்ஷன் சி தான். அதே ரெட்டப்படை நம்பராக இருந்து இடைநிலை கேட்டாங்கன்னா அப்புறம் 5, 4, 12, 6, 14, 13 இடைநிலை என்னன்னு கொடுத்து 4 ஆக்ஷன் ஏறு வரிசையில் எழுதுகிறேன். 4, அதுக்கப்புறம் என்ன இருக்குது 5, அதுக்கப்புறம் 6, அதுக்கப்புறம் 12, 13, 14 6 நம்பருக்கு இருந்தால் இந்த பக்கம் 2 அந்த பக்கம் 2 விட்டு நடுவில் இருக்கிற 2 நம்பரை கூட்டி 2ஆல் வகுக்கணும். 6ஓட 12 கூட்டி /2 18/2 1 2 9 2. அப்போ நமக்கு டி தான் தேவையான ஆக்ஷன். அப்போ இடைநிலை கண்டுபிடிக்கும் போது ஒற்றைப்படை நம்பருக்கு ஒரு விதம், இரட்டைப்படை நம்பருக்கு ஒரு விதமாக மீடியன் கண்டுபிடிக்கணும். அடுத்தது முகடு 5, 13, 10, 8, 13, 4 என்ற எண் முகடு அப்படின்னா 4 ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள் 5, 13, 10, 8, 13, 14 திரும்ப ஒரு நம்பர் வந்தால் அதுதான் முகடு. இதில் எந்த நம்பர் 2 டைம் மேலே வந்தது பாருங்கள் 1 2 டைம் வந்துக்குது 13 நம்பர் தான் இதுக்கு தேவையான முகடு ஆக்ஷன் ஏ. அடுத்தது பாருங்கள் வீச்சு 25, 16, 12, 30 வீச்சு அப்படின்னு 4 ஆக்ஷன் கொடுத்தாங்க. வீச்சுன்னு சொன்னால் கொடுத்த நம்பரில் பெரிய நம்பர் வந்து சின்ன நம்பர், எல்னா லார்ஜஸ்ட் நம்பர், எஸ்னா ஸ்மாலஸ்ட் நம்பர். இப்போ வீச்சுன்னு சொன்னால் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் கழிக்கணும். பெரிய நம்பர் எது இதில் 30, சின்ன நம்பர் எது 12 கழிச்சா 18. இதிலே கூடுதலாக வீச்சு கேளுன்னு கேட்டாங்கன்னா எல் - எஸ் பெரிய நம்பர் சின்ன நம்பர் கழிச்சு எல் + எஸ் 30 - 2L 30 + 12 30லேருந்து 12 போனால் எவ்வளோ 18/42 2ஆல் வகுக்கலாம். 9 2 18 21 9 21 வந்தால் 0.42ன்றது ஒரு ஆன்சர். அவராமல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.